ஹாய் ஆல், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் வேலூர் மாவட்டம் தக்கோலம் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? ஏற்கனவே இந்த தக்கோலத்தில் உள்ள ஜலாநாதீஸ்வரர் கோவிலை பத்தி நான் டீட்டெயிலா சொன்னேன். அந்த கோவில்ல இருந்து 500 மீட்டர் தொலைவுல தான் இந்த கோவிலும் அமைந்திருக்கு. மறக்காம நீங்க இந்த கோவிலும் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த கோவிலோட டீடைல் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கலாமா? சிவபெருமானின் ஆட்சேபனையை மீறி தானும் தன் கணவரும் ஏன் பெரிய யாகத்தில் சேர்க்கப்படவில்லை என்பது குறித்து பேசுவதற்காக தாட்சாயினி தனது தந்தையை சந்திக்க சென்ற போது அவளிடம் பேசுவதற்கு பதிலாக அகங்காரத்தால் மூழ்கியிருந்த அவளுடைய தந்தை அவளை அவமதித்தார். ஒரு யாகத்தின் போது சிவன் தட்சனை வணங்காததால் இது அவரது சரியான பழிவாங்கும் செயலாக கருதப்படுகிறது. யாகத்தை நிறுத்தும் முயற்சியில் தாட்சாயினி சிதையில் குதிக்கிறார். இது சிவபெருமானுக்கு தெரிவிக்கப்பட்ட போது அவரது மாமனார் அவரை கோபப்படுத்தினார். தட்சனை அழிக்க சிவபெருமான் வீரபத்திரனையும் மகா காளியையும் தனது தலைமுடியில் இருந்து உருவாக்குகிறார். வீரபத்திரர் தட்சனின் தலையை வெட்டி கொள்கிறார். பிரம்மாவும் விஷ்ணுவும் தட்சனை உயிர்ப்பிக்குமாறு வீரபத்திரரிடம் மன்றாடுகிறார்கள். வீரபத்திரர் தங்கள் விருப்பப்படி தட்சனை உயிர்ப்பித்து தட்சனின் தலையை ஒரு ஆட்டின் தலையால் மாற்றுகிறார். தட்சனும் தவறுகளை புரிந்து கொண்டு இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறார். எப்போதும் அன்புள்ள இறைவன் அவரை மன்னித்து ஆசிர்வதிக்கிறார். இந்த கோவிலின் சுவர்களில் உள்ள எழுத்து பதிவுகள் மற்றொரு சுவாரஸ்யமான கதையை தருகின்றன. ஒருமுறை வேத முனிவர் உதித்யரின் மகன் தீர்க்கதர் மற்றும் குரு பகவானின் மருமகன் மமதை ஆகியோரால் காமதேனுவை தனது ஆசிரமத்திற்கு அருகில் கண்டனர். பண்டைய காலங்களில் விருந்தினர்களை கௌரவிப்பது ஒரு வழக்கமாக இருப்பதால் அவர் காமதேனுவை அவர்களுடன் இரவு உணவு சாப்பிடுமாறு கேட்டுக்கொண்டார். இருப்பினும் காமதேனு மறுத்துவிட்டார். இந்திராவின் அனுமதியின்றி காமதேனு யாருடைய இடத்திலும் சாப்பிடக்கூடாது. தீர்க்கதர் காமதேனுவை கட்ட முயன்றார். அவரது செயலால் கோபமடைந்த காமதேனு அவரை சபித்தார். காமதேனு இனிமேல் அவர் கெட்ட செயல்களில் மட்டுமே ஈடுபடுவார் என்று சபித்துவிட்டது. பதிலடியாக தீர்க்கதர் காமதேனுவை அதன் அனைத்து சக்திகளையும் இழந்து சாதாரண பசுவின் வாழ்க்கையை வாழ சபித்து விட்டார். உதித்ய ரிஷியும் தாய் மமதையும் தங்கள் மகனின் நடத்தையால் வருத்தப்பட்டனர். நாரத ரிஷியின் கூற்றுப்படி அவர்கள் இந்த இடத்தை அடைந்து சிவபெருமானை வணங்கினர். தனது மகனின் சாப விமோச்சனத்திற்காக குகைக்குள் தான் உருவாக்கிய சிவலிங்கத்தை உதித்ய முனிவர் வழிபட்டதாக கூறப்படுகிறது. சிவபெருமான் அவர்கள் முன்பு தோன்றி நந்தியை வழிபடுமாறு அறிவுறுத்தினார். உதித்தினின் வேண்டுகோளின்படி நந்தி கங்கை நதியை இங்கு கொண்டு வந்தார். தீர்க்கதர் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தார். அதேபோல் காமதேனுவின் சாபத்தை நீக்க அவள் லிங்கத்தின் தலையில் பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். காமதேனுவும் பால் அபிஷேகம் செய்தது. அவளுடைய சாபமும் நீங்கியது. இன்றும் கூட நந்தியின் வாயில் ஊற்று பாய்வதை காணலாம். அது லிங்கத்தின் அடிப்பகுதி வழியாக செல்கிறது. மாணிக்க வாசகரும் இங்கு சிவனை வழிபட்டுள்ளார். திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டிலேயே திருவூரலில் இறைவனை பற்றி பாடியுள்ளார். இங்குள்ள இறைவனின் பெருமையை பாண்டியர்கள், சோழர்கள் மற்றும் பல்லவர்களின் கல்வெட்டுகளில் காணலாம். அருணகிரிநாதர் கூட இந்த கோவில் முருகனை புகழ்ந்து பாடியுள்ளார். இந்த இடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சோழர்கள் மற்றும் ராஷ்டிரகூடர்களுக்கு இந்த இடம் போர்க்களமாக இருந்ததால் போருக்கு சாட்சியாக கோவிலுக்குள் புதுப்பிக்கப்பட்ட சுற்றுச்சுவரை காணலாம். கோவிலின் அழகு தேட வேண்டிய ஒன்று. சென்னைக்கு அருகில் உள்ள இது ஒரு அற்புதமான இடம். அருகில் உள்ள ரயில் நிலையம் அரக்கோணம், அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.